Hi friends, good morning. Jaipriya, Municipal Crown Director. So, நான் இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பை 2020 அக்டோபர் 21 கையில் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 வருஷம் 3 மாதம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த 4 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் வெஸ்டேஜ் நமக்கு கொடுத்துருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துபாய் ட்ரிப் வந்திருக்கும். டீமில் நிறைய பேர் துபாய் ட்ரிப் வந்திருக்கும். இது எனக்கு ஆக்சுவலாக 3rd ட்ரிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, 2nd வியட்நாம், 3rd துபாய் ட்ரிப்பில் க்ரூஸில் இருக்கும். இப்போ எல்லாருமே க்ரூஸில் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ், நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. எங்கேயோ ஒரு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து இன்றைக்கி நாடாக நம்மளால் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்காக வர முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வெஸ்டேஜுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஒரு விஷயத்தை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி அதுக்கான எப்படி சொல்கிறது, என்னென்னலாம் ஒரு பர்சனுக்கு தேவை அப்படின்றத அழகாக டிசைன் பண்ணி நமக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு கிடச்சிட்ருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படி இல்லாமல் எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றா கிடச்சிட்ருக்கு. ஸோ அதே தான் இந்த ட்ரிப்புமே நிறையா பேருக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பாக இருக்குது. நிறையா பேர், நிறையா உமன் ஸோ ஒரு ஃப்ளைட் அனுபவமாக இருக்கட்டும், கப்பல் அனுபவமாக இருக்கட்டும், வெளிநாடு அனுபவமாக இருக்கட்டும், நிறையா விஷயங்களை அவங்களால வெஸ்டேஜ் மூலிமா அனுபவிக்க முடியுது. அதே மாதிரி தான் நிறைய உமன்ஸ் இருக்கீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வாய்ப்பு ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரியான சுச்சுவேஷனில் கிடச்சிருக்கும். பட் இந்த ஸ்டேஜ் அப்படின்றது நிறைய பேருடைய லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வெஸ்டேஜ் ஸ்டேஜ் அப்படின்றது. ஸோ அவங்கவுங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, பார்க்குறாங்க, எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா அவங்க லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்கவுங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். முக்கியமாக உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண நினைப்பாங்க. பட் நினைக்கிற அளவுக்கான எனர்ஜி அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறதுல இருக்காதோ அப்படின்னு ஒரு யோசனை உண்டு. அதனால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி தான், ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஸோ எனி சுச்சுவேஷன் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி விடாமல் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கண்டிப்பாக கொடுக்கும். முக்கியமாக வெஸ்டேஜில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய டீம் சிஸ்டத்தை பாருங்கள். அதில் எந்த அளவுக்கு நமக்கு ஃபாலோப்பாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்தையுமே நீங்கள் எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு உங்களுடைய லைஃப் சேஞ்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், வர்ற வரைக்கும் வரட்டும், இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்றைக்குமே ஒரு செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வெஸ்டேஜை ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ என்றைக்குமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வெஸ்டேஜுக்கு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வெஸ்டேஜில் எந்த அளவுக்கு சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணலாம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகலாம், நிறையா விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலிக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கட்டும், ஸோ ட்ராவலாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் மூலயமா ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் அப்படின்றது கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக அலட்சியமாகவோ இல்லை செகண்ட்ரியாவோ, இதுதான் மெயின் திங். நிறைய பேர் ஒரு செகண்ட் ஆப்ஷனாக டைம் இருந்தால் பண்ணுறேன், டைம் இருந்தால் நான் பார்க்கலான்னு இருக்கேன், டைம் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி செகண்டரி ஆப்ஷனாக வெஸ்டேஜை பார்க்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிக்கு வெஸ்டேஜுக்கு கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா அது ஜென்ரேஷன் தாண்டின ஒரு இன்கம், ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வரும்பொழுது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு இன்றைக்கி நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா தான் நாளைக்கு நம்மளுக்கு ப்ளஸ் நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்குமே ஸோ இன்றைக்கி போட்ட எஃபோர்ட், இன்றைக்கி போடுற விதை எல்லாமே நாளைக்கு மரமாக வளர்ந்து கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் அப்படின்றது கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தடுத்த ட்ரிப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே அப்டேட் தெரியும். ஸோ வருஷத்துக்கு 2 ட்ரிப், பட் இந்த இயர் மட்டும் 3 ட்ரிப்பு. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக ட்ரிப்ஸ் இருக்குது. நம்ம என்ன ட்ரிப் போகணும், நம்ம எப்போ போகணும், நம்ம என்ன ஆகணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். எல்லாராலுமே சக்ஸஸ் பண்ண முடியும். பட் உங்கள் மைண்ட் தாட் மட்டும்தான். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கிடைக்கிற டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ட்ரிப்பில் நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணி வரணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல்த்.